இன்றைக்கு யார் உங்களை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார். யார் உங்கள் மீது கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் மீது கரிசனையா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது பரிவு காட்டுகிறார். அன்பு உறவுகளே, அதிசயமானவராம் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 54:10 உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, மனதுருக்கமுள்ள ஆண்டவர் என்று அவருக்கு பெயர். உங்க நிலைமைய பார்த்து யாருமே பரிதாபப்பட மாட்டேங்கிறாங்களா? என்ன ஒரு பொருட்டா யாருமே நினைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இரக்கமற்ற மக்கள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மனதுருக்கமே இல்லையாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில அப்படிப்பட்ட மக்கள் நடுவில் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் பெயரை இங்கு நினைவூட்டுகிறார். என்னன்னா, அவர் மனதுருக்கம் உள்ளவரா. இன்றைக்கு யார் உங்களை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பற்றி கவலைப்படுகிறார். யார் உங்கள் மீது கரிசனையா இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் மீது கரிசனையா இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மீது பரிவு காட்டுகிறார். அவர் மனதுருகுகிறார். யார் மேல எல்லாம் கர்த்தர் மனதுருகினாரோ அப்படி சூழ்நிலைகளை மாற்றினார். இன்றைக்கு உங்கள் மீது மனது உருகுகிறார். உங்க சூழ்நிலையை மாற்ற போகிறார். விசுவாசிச்சு பெற்றுக் கொள்ளுங்க. God bless you.